2040 நீர் உருமாற்ற இலக்கு திட்டம் செயல் வடிவம் காண வேண்டும். தொடர்புடைய தரப்புகளுக்கு துணை பிரதமர் அறைகூவல். ஜோஹூரில் மூண்ட வெள்ளத்தால் 6 5G தொலைத்தொடர்பு கோபுரங்கள் பாதிப்பு. சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. LTU கூட்டரசு சாலை விரைவில் திறக்கப்படாது. ஆகஸ்டில் கட்டுமான பணிகள் நிறைவடையும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. 2040 நீர் உருமாற்ற இலக்கு திட்டம் செயல் வடிவம் காண தொடர்புடைய எல்லா தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும். தேசிய நீர்த்துறையை போட்டியாற்றல் மிக்க துறையாக உருமாற்றும் ஆற்றலை இந்த திட்டம் கொண்டுள்ளதென துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் குறிப்பிட்டார். IA2040 திட்டம் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தரமான நீர் விநியோகத்துக்கான உத்தரவாதத்தையும் அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், பொருளாதாரம் ஆகிய துறைகளை முன்னேற்றும் நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு கடந்த ஆண்டு அக்டோபரில் இத்திட்டம் அறிமுகம் கண்டதாக டத்துஸ்ரீ ஃபடிலா தெரிவித்தார். மனித வாழ்வின் அடிப்படை தேவைக்கு ஆதரவாகவும் சுற்றுச்சூழல் நீடிப்புக்கும் நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாட்டிலும் நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகின் உயரிய மதிப்புடைய வளமாக நீர் விளங்குகிறது என ஆற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டத்துஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டார். இன்று அனுசரிக்கப்படும் உலக நீர்நாளை முன்னிட்டு அவர் தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். நீரின்றி அமையாது உலகு என்பது தமிழ்மறை வாக்கு. ஓரறிவு உயிரி தொடங்கி 6 அறிவு மாந்தன் வரை அனைத்து உயிர்களின் அடிப்படையாக விளங்கும் நீர் வளத்தை பேண வேண்டியதன் தேவை உணர்த்துகிறது உலக நீர்நாள். உலகளாவிய நிலையில் நீர்வளம் எதிர்நோக்கும் ஆபத்தையும் அதனை பேணும் வழிகளையும் விரிவாக காண்போம். தண்ணீர் குடத்தில் பிறந்து தண்ணீர் கரையில் கரையும் வரை மாந்த வாழ்வோடு பின்னி பிணைந்தது திரவக்கூறான நீர். உலகில் 70 கோடியே 30 லட்சம் பேர் அல்லது 10 ஒருவர் நீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்குவதாக earth.org நிறுவன ஆய்வு காட்டுகின்றது. அக்ரிகல்ச்சர் நம்மளுக்கு ஃபுட் சப்ளை கண்டிப்பாக இருக்கணும். எல்லாருமே உயிர் வாழ்வதற்கு, அது அனிமலாக இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் சரி, ஃபுட் சப்ளை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த ஃபுட் சப்ளைக்காக இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்போ டெவலப்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மலேசியாவே வச்சுக்குவோம். ஈஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தா கிளாந்தான், திருங்கானும் அதிகமான மழை வந்து ஃப்ளட்டிங் ரொம்ப நடக்குது. அதனாலேயும் வாட்டர் பொல்யூஷன் நடக்குது. இதே நம்ம வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தா செலாங்கோ, பினாங்லாம் cities, too much of development, cities, rapid growth of cities. பனிப்பாறைகளை பாதுகாப்போம் எனும் கருப்பொருளில் இவ்வாண்டு உலக நீர்நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. பனிப்பாறை உருவாவதால் பல்வேறு இடர்களை மாந்தக்குளம் சந்திக்கின்றது. ஆப்பிரிக்க கண்டத்தின் 25 நாடுகள் நீர் தட்டுப்பாட்டு ஆபத்தை எதிர்நோக்க தொடங்கியுள்ளதாக சூழியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். நமது நாட்டிலும் மேம்பாடு, கட்டுமானம் போன்றவற்றுக்கு அதிக நீர் செலவழிக்கப்படுகின்றது. அதேவேளை நீர்வளத்தை பாதுகாக்கும் வழிகளும் நிறைய உள்ளன. நம்ம மலேசியாவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே பாய்க்கிறோம் தண்ணி. ஸோ ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி தண்ணி குறைச்சி பாய்க்கணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி குறைச்சி பாய்க்கிறது தான் ஃப்யூச்சரில் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நம்ம பிள்ளைங்க வரும்போது அவங்களுக்குன்னு தண்ணி இருக்கும். அதாவது சுத்தமான தண்ணி கிடைக்கும் அவங்களுக்கு. கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு பாலிசி, லா, எக்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க அதை பேஸ் பண்ணி அவங்க அதை செஞ்சு தான் ஆகணும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி பார்த்தாலே பல்லு துலக்கும் போதா இல்லை குளிக்கும் போது, ஒரு வாஷிங் மிஷின் பாய்க்கும் போதே நீங்கள் பாருங்கள் நிறைய தண்ணி பாய்ப்பாங்க. 1 minute நம்ம தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு 6 liters of water every minute நம்ம சேவ் பண்ணலாம். மக்கள் தொகை பெருக்கம், அதிக அளவிலான நீர் பயன்பாடு, நீர்வள மேலாண்மை குறைபாடு, நீர் மாசுபாடு போன்ற காரணங்களால் நீர் தட்டுப்பாட்டை உலக நாடுகள் பல எதிர்நோக்குகின்றன. வேளாண்மை, உற்பத்தி துறை வளர்ச்சி போன்றவற்றால் நிலத்தடி நீர் பல இடங்களில் குறைந்து வருகின்றது.
நீரை பாதுகாக்கும் பொறுப்புணர்வு ஒவ்வொரு தனிமாந்தனிடமும் இருக்க வேண்டும். அன்றாட வாழ்வில் நீரை சேமிப்பதை இயற்கைக்கு செய்யும் தொண்டாக அனைவரும் கருத வேண்டும் என அறிவுரைக்கின்றனர் வல்லுநர்கள். பல்வேறு சவால்களை சந்தித்தாலும் அடிப்படையில் நீரை சேமிக்க கற்றுக்கொண்டால் இடர்களில் இருந்து விடுபட இயலும். நீர்வளம் அதிகமுள்ள நாடே வளமான நாடாக வருங்காலத்தில் கருதப்படும் நிலையும் ஏற்படும். அதனை உணர்ந்து நீரை சேமிப்பதை அன்றாட வாழ்வில் நுண்ணோக்கினால் வளம் மிகுந்த வீடும் நாடும் நம்பசம். LTU கூட்டரசு சாலை விரைவில் திறக்கப்படாது என பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி திட்டவட்டமாக தெரிவித்தார். அதன் நிர்மாணிப்பு பணிகள் தொடரும் நிலையில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி அந்த சாலை கட்டுமானம் நிறைவடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. LTU கூட்டரசு சாலை திட்டத்தின் கட்டுமான பணிகள் 83.21 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதை டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் உறுதிப்படுத்தினார். உண்மையற்ற தகவல்களை பகிர வேண்டாம் எனவும் இது சாலை பயனர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் எனவும் அமைச்சர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த நோன்பு பெருநாளில் ரவுப் கொலலிபேஸ் குவாமூசாங் ஆகிய பகுதிகளுக்கு இடையிலான சாலை திறக்கப்படும் என சமூக ஊடகத்தில் பகிரப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர் இவ்வாறு விளக்கமளித்தார். நாட்டில் உள்ள கோழி முட்டை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. உள்ளூர் தேவையை நிறைவு செய்யும் வகையில் நிலையாகவும் இருப்பதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு உறுதியளித்தார். அதோடு அன்றாட முட்டை உற்பத்தி நிலையாகவும் போதுமான அளவில் இருப்பதையும் உறுதிப்படுத்த வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சுக்கு உள்ளூர் முட்டை உற்பத்தியாளர்களுக்கும் இடையே அணுக்க ஒத்துழைப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ முகமது சாபு கூறினார். மேலும் பண்ணை தொடங்கி இறுதியாக பயனீட்டாளர் வரையிலான கோழி முட்டை உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலியை தமது அமைச்சு எந்நேரமும் கண்காணித்து வருவதாக அவர் சொன்னார். முட்டை விநியோகத்தில் எவ்வித சிக்கலும் ஏற்படாதிருக்க தொடர்புடைய அமைச்சு மற்றும் நிறுவனங்களுடன் இணைந்து செயலாக்க நடவடிக்கைகளும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் வெளிநாட்டிற்கு உணவுகளை ஏற்றுமதி செய்யும் எல்லா நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்படுவதாக டத்துஸ்ரீ முகமது சாபு குறிப்பிட்டார். தேவைப்படும் தரப்புகளுக்கு மடானி கருணை திட்டம் தொடரப்படும். தம்போன் நாடாளுமன்ற தொகுதியில் சுமார் 1000 பேர் பிரதமரின் சிறப்பு நிதி உதவியை பெற்றனர். அதற்காக 2,10,000 ரிங்கிட் செலவிடப்பட்டதாக நிதி அமைச்சின் அரசியல் செயலாளர் முகமது கமேல் அப்துல் முனீம் குறிப்பிட்டார். வறிய நிலை மக்களுக்காக உதவி தொகையும் உணவு கூடைகளும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. ரமதான் மற்றும் நோன்பு பெருநாளின் போது அவர்களின் நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் அந்த உதவிகள் வழங்கப்பட்டதாக முகமது கமீல் கூறினார். தம்போன் நாடாளுமன்ற தொகுதியின் கிராம அலுவலகங்கள் அளித்த தரவுகள் அடிப்படையில் பிரதமரின் அந்த சிறப்பு உதவியை பெற தகுதியுடையோர் பட்டியலிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் கருத்துக்களை பகிராதீர். சமூக ஊடக பயனர்களுக்கு அவ்வாறு நினைவுறுத்துகிறார் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபடீல். சட்டத்திற்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் சுயமாக நடவடிக்கையில் இறங்கக்கூடாது என அவர் சொன்னார். சமூக ஊடகங்களில் இடுகையிடப்படும் அல்லது பகிரப்படும் இனவாத கருத்துகள் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கலாம் என்பதை அமைச்சர் சுட்டினார். அதனால் தாங்கள் பெறும் அத்தகைய கருத்துக்களை பகிர்வதில் பொதுமக்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவற்றின் நம்பகத்தன்மையை ஆராய RTM, பர்னாமா போன்ற அரசின் அதிகாரப்பூர்வ ஊடகங்களை அவர்கள் நாடலாம். சமூக ஊடகங்களில் குறும் அதேவேளையில் முழுமை பெறாத காணொளிகள் பரவலாக பகிரப்பட்டு வருவது குறித்து டத்தோ ஃபமி கருத்துரைத்தார். அதனால் மக்கள் மத்தியில் பல்வேறு எதிர்மறை எண்ணங்களும் குழப்பங்களும் எழுகின்றன. நாடு முழுவதும் உள்ள 1077 நாடி மையங்களில் இன்று ஒரே நேரத்தில் நோன்பு பெருநாள் விற்பனை தளங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அந்த முனைப்பின் வாயிலாக 5000 தொழில் முனைவர்கள் பயனடைந்துள்ளதாக ஃபமி ஃபடீல் தெரிவித்தார். பசாராயா நாடியின் விற்பனை தலங்கள் பலர் தங்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்த வகை செய்தது. ஈகை திருநாள் நெருங்கி வரும் இந்த தருணத்தில் இது போன்ற முயற்சி தொழில் முனைவர்களுக்கு பெரும் உதவியாக அமைவதாக ஃபமி குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் வாயிலாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வணிகர்களுக்கு அமைச்சர் அழைப்பு விடுத்தார். பசாராயா நாடி விற்பனை தளத்தில் மலிவான விலையில் பொருட்கள் விற்கப்படுவதாக பொதுமக்களும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மக்களின் நிதி சுமையை குறைக்கும்
தடுக்கும் நோக்கத்துடன் குறிப்பிட்ட திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக ஃபமி கூறினார். ஜோஹோரில் இம்மாத இறுதியில் மேலும் 2 தேசிய தகவல் பரப்பு மையங்கள் திறக்கப்பட உள்ளன. பத்துபஹாட் கம்புங் புகித் ஸ்ரீவங்கியிலும் ஜோஹோ பாரு கபூன் தேவில் உள்ள லாக்கின் சட்டமன்ற தொகுதியிலும் அவை திறக்கப்படும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீ சிங் தெரிவித்தார். ஸ்ரீ கடிங் நாடாளுமன்ற தொகுதியை உட்படுத்தி அந்த 2 நாடி மையங்களும் திறக்கப்படும். அவ்விரு மையங்களையும் திறப்பதன் வழி ஜோஹர் மாநிலம் முழுவதும் மொத்தம் 101 நாடி மையங்கள் செயல்படும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தேசிய தகவல் பரப்பு மையம் எனும் முனைப்பிற்கு இணங்க அது அமைவதாக குலாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான தியோ குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடி மையத்திலும் 20 மடிக்கணினிகள் இருக்கும். அதனை இணைய கல்வி பயில்வது, இணையம் வழி தொழில் முனைவர்களை உருவாக்குவது போன்ற மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் விடயங்களுக்கு பயன்படுத்த அரசு எண்ணம் கொண்டுள்ளது. ஆகவே தொகுதி வாழ் மக்களும் அரசு ஏற்படுத்தியிருக்கும் வசதிகளை நன்கு பயன்படுத்தி தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த முனைய வேண்டும் என துணை அமைச்சர் வலியுறுத்தினார். இவ்வேளையில் கண்ணாடி இழை இணைப்பு திட்டத்தின் 2ஆம் கட்ட பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் POPஐ மேற்கொள்ள ஜோஹூரில் 568 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இணைய கட்டமைப்பு சேவையை பகிர்ந்து கொள்ளும் அந்த திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் 17 பள்ளிகளில் பொருத்தி முடிக்கப்பட்டுள்ளன. தொடர்புடைய 17 பள்ளிகளிலும் இப்போது அதிவேக ஆற்றலுடைய POP கண்ணாடி இழை அகண்ட அலைவரிசை சேவையை பெறுகின்றன. கூலாய் நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் 1ஆம் கட்ட POP திட்டத்தை செயலாக்க SMK கிளாப்பு சவிட், SMK புகித் பத்து, சிடனா பகுதியில் உள்ள 3 இடைநிலை பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் 2ஆம் கட்டத்தின் கீழ் 17 பள்ளிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளின் 2.5 கிலோமீட்டர் வரையிலான சுற்றுப்பகுதிகள் மிக விரைவான அதேவேளை நிலையான அதிவேக ஆற்றல் கொண்ட அகண்ட அலைவரிசை சேவையை அனுபவிக்கலாம் என தியோ விளக்கினார். இதனிடையே ஜோஹூரில் மூண்ட வெள்ளத்தை அடுத்து அம்மாநிலத்தில் உள்ள 6 5G தொலைத்தொடர்பு கோபுரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதில் 5 ஜோஹோபாரு மாவட்டத்திலும் 1 பொந்தியானிலும் சேதமடைந்துள்ளன. எனினும் 5G கோபுரங்களை உட்படுத்திய சேவை மட்டுமே தற்போதைக்கு பாதிப்புக்கு இலக்காகியுள்ளன. வெள்ளத்தால் மின்சாரம் தடைப்பட்டதை அடுத்து அந்த தொலைத்தொடர்பு கோபுரங்களின் சேவை திடீரென நிலை குத்தின. அவற்றின் நிலை அணுக்கமாக கண்காணிக்கப்படும் நிலையில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் கோபுரங்களின் இயக்கம் வழக்க நிலைக்கு திரும்பும் என தியோ நீ சிங் கூறினார். 1,12 லட்சம் ரிங்கேட் ஜோஹூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாநில அரசு ஒதுக்கியுள்ள பேரிடர் உதவித் தொகை 5ஆம் கட்ட வடகிழக்கு பருவமழை வெள்ள உதவி நிதியின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3000 ரிங்கேட் வழங்கப்படும் என மாநில மந்திரி பசா டத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி அறிவித்தார். உதவி மையங்களில் பதிந்துள்ள 3749 குடும்பங்களுக்கு அந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படும். ஜோஹோபாரு மாநகர் மன்றம் கொத்தத்திங்கி மாவட்ட மன்ற பகுதி ரமதான் சந்தை வணிகர்களுக்கு ஆளுக்கு தலா 500 ரிங்கேட் வழங்கப்படும் என மாநில மந்திரி பசா தெரிவித்தார். அங்குள்ள வணிகர் 441 பேரின் சுமையை குறைக்கும் வகையில் அந்த உதவி நிதி வழங்கப்படுகிறது. ஜோஹூரின் 180 இடங்களில் ரமதான் சந்தைகளில் வணிகம் மேற்கொள்ளும் 9839 பேருக்கு ஊராட்சி தரப்பு சில கட்டண விலக்கையும் வழங்கியுள்ளது. 6 பள்ளிவாசல்களுக்கும் 17 தொழுகை கூடங்களுக்கும் 43 கல்விக் கழகங்களுக்கும் மீட்பு நிதி வழங்கப்படும். துயர் துடைப்பு மையங்களில் பதியாதோர் உதவி நிதிக்கான விண்ணப்பத்தை தங்கள் மாவட்ட அலுவலகத்திடம் ஏப்ரல் இறுதி வரை வழங்கலாம் என டத்தோ ஆன் ஹாஃபிஸ் கூறினார். நாட்டின் 3 மாநிலங்களின் இதுவரை ஏறத்தாழ 11,000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மாலை 7 மணி வரையில் அந்த 3 மாநிலங்களிலும் 67 துயர் துடைப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஜோஹூரில் திறக்கப்பட்டுள்ள 69 துயர் துடைப்பு மையங்களில் 3316 குடும்பங்களைச் சேர்ந்த 10,562 பேர் தஞ்சமடைந்துள்ளனர். ஜோஹோபாருவில் மிக அதிகமாக 5,314 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குலாய், க்ளுவாங், பத்துபஹாட், கொத்தத்திங்கி, பொந்தியான் ஆகிய பகுதிகளும் வெள்ளத்தால் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. சரவாக்கில் இதுவரை 790 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கப்பேட் மற்றும் சீபு மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ள 6
தற்காலிக மையத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சபாவில் 121 பேர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் சிப்பித்தாங், கனிங்காவ் ஆகிய மாவட்டத்தில் உள்ள 2 தற்காலிக மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உலகமே செயற்கை நுண்ணறிவு வசமாகி வருகிறது. இந்தியர்களிடையே அது பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ரா, மைக்ரோசாஃப்ட் மற்றும் பெப்பர் லேப்ஸ் நிறுவனங்களுடன் கைகோர்த்து AI for Community Impact எனும் திட்டம் அறிமுகம் கண்டுள்ளது. இன்றைய நவீன உலகில் இலக்கவியல் தொழில்நுட்பம் பெரும்பாலான துறைகளில் கோலோச்சி வருகிறது. அதில் இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. டெக்னாலஜி வளர்ற காலகட்டத்தில் அரசாங்கம் போடுற திட்டங்களில் இதுவும் ஒன்று. அரசாங்கம் பெரிய கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு. அதில் இந்தியர்கள் வீடுபடாமல் போகிறதுக்கு மித்ரா பொறுப்பெடுத்து மைக்ரோசாஃப்ட் மூலிமா, பெப்பர் லேப்ஸ் மூலிமா இந்த திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி புர்சா மலேசியாவில் 140 இளைஞர்களுக்கு இந்த AI கம்யூனிட்டி இம்பேக்ட் திட்டத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். செயற்கை நுண்ணறிவு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு சமூகத்தின் பொருளாதார நிலையையும் மேம்படுத்த உதவுகிறது. அவ்வகையில் அதனை கற்றுத்தேர அறிமுகப்படுத்தப்பட்ட AI for Community Impact திட்டத்தின் வழி 8 லட்சம் பேர் பயனுறுவர். இது முழுக்க மைக்ரோசாஃப்ட் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஈவென்ட். மெனி மினிஸ்ட்ரிஸ், மெனி ஏஜென்சிஸோட வேலை செய்கிறாங்க. இந்த வருஷம் 2025 கடைசி வரைக்கும் இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்கும். 8 லட்சம் பேர் மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இலக்கு இருக்குது. பைப்லைனில் இருக்குது இவங்களை ட்ரெயின் பண்ண போகிறோன்னு. அப்போது பெப்பர் லேப்ஸ் YBKல இதை முந்தையடிச்சுக்கிட்டு நமக்குன்னு ஒரு பொசிஷனை ரிசர்வ் பண்ணிட்டாங்க. இணையம் வாயிலாக செயற்கை நுண்ணறிவு பயிற்சி திட்டத்தை நிறைவு செய்தால் உடனடியாக சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் இந்த பயிற்சி திட்டத்தில் குறிப்பாக இந்தியர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என மைக்ரோசாஃப்ட் மற்றும் பெப்பர் லேப்ஸ் நிறுவனங்கள் வலியுறுத்துகின்றன. முக்கியமாக அந்த NGOs பெங்குருசான், அதாவது ஸ்லோ மேனேஜ்மெண்ட் ஏஐயில் இன்வால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ பெப்பர் லேப்ஸ் அதுக்காக அந்த இந்திய NGOஸ்க்கெல்லாம் சந்தித்து AI எப்படி அவங்களோட பெங்குருசானில் யூஸ் பண்ணுறதுன்னு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம மித்ரா மூலியமாக, பெப்பர் லேப்ஸ், மைக்ரோசாஃப்ட் மூலியமாக இந்திய NGOs எஸ்பெஷலி எங்களுக்கெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கும் இந்த வாய்ப்பு நம்ம கொடுக்க போகிறோம். இதன் பங்கேற்பாளர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சி அளிக்கப்படுவதோடு அவர்களின் போட்டியாற்றலையும் இலக்கவியல் பொருளாதாரத்தில் ஈடுபாட்டையும் அதிகரிக்க AI for Community Impact திட்டம் வகை செய்கிறது. இலக்கவியல் பொருளாதாரத்தில் இந்திய சமூகத்தை மேம்படுத்தும் மித்ராவின் முன்னெடுப்புகளில் இதுவும் ஒன்றாகும். அது குறித்த மேல் விவரங்களை பொதுமக்கள் திரையில் காணும் அகப்பக்கத்தில் பெற்றுக்கொள்ளலாம். சில ஆண்டுகளுக்கு முன் சமையலுக்கு தேவையான மசாலா வகைகளை மாவு மில்லில் அரைத்து அதனை வீடுகளில் பயன்படுத்துவது வழக்கமாக இருந்தது. தொழில்நுட்ப வளர்ச்சியும் நவீன வாழ்க்கை சூழலும் மக்களிடையே அந்த வழக்கம் மெல்ல குறைய காரணமானது. ஆனால் ஸ்லாங்கூர் ரவாங்கில் கடந்த 63 ஆண்டுகளாக இயங்கி வரும் மூர்த்தி மாவு மில் இன்னமும் வட்டார மக்களிடையே புகழ் பெற்று விளங்கி வருகிறது. உலக தொழில் வியாபாரம் நான் இப்போ மாதிரியே நான் எப்போதும் கண்டினியூ பண்ணணும். சும்மா மாற்றங்கள்லாம் இல்லை. அதே எங்கள் மாமியார் கொடுத்த ரெசிபி தான் நான் இன்னும் இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நான் சொந்தமாக ரெசிபிலாம் செஞ்சேன். ஸோ என்னோடய மகனை இந்த தொழிலில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். தேர்ட் ஜெனரேஷனாக அவர் உள்ளுக்கு வந்துட்டார். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் பல மாவு மில் சாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்க பல மாவு மில் சாத்திட்டாங்க. ஸோ நான் இதை உறுதியாக இருந்து இதை நிலைநாட்டுவேன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த எங்கள் மாமியாரோட வழியில் நான் போய் என் பிள்ளைங்களும் போய் அவங்க பிள்ளைங்களும் போய் இது நிலையாக இருக்கணும்னு தான் நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன். சிறு தொழிலாக இருந்தாலும், சின்ன இடமா இருந்தாலும், சின்ன தொழிலாக இருந்தாலும், பட் எனக்கு குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி, கஸ்டமர் குவான்டிட்டி எனக்கு இருக்காங்க. ஸோ எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் சுலவாக இருக்கா, நாளைக்கு அந்த வியாபாரத்தோட காசை நான் எடுத்துருவேன். கண்டிப்பாக என்னால் முடியும். ஏன்னா சப்போர்ட் எனக்கு நிறையா இருக்குது. வளப்பம், ஆளுமை, புதிய வழமை எனும் பொருளை எடுத்துரைக்கும் அமனா இக்தியாரின் பெண் திட்டத்தின் வாயிலாக பிரேமா உதவி பெற்றுள்ளார். பெண் திட்டம் மூலிமா அமனா இக்தியார் வழியாக எனக்கு அந்த செக் நான் வாங்கினேன். நான் இன்னொரு பிரான்ச் திறக்கலான்னு ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தேன்.
அப்போ அந்த முடிவு அப்போ நான் போய் மிஷின்லாம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு இடத்தையும் பார்த்துட்டேன். அப்போ எனக்கு அட்வான்ஸ் கட்டுறதுக்கு முதல்ல அவங்களுக்கு அந்த பே பண்ணுறதுக்கு எனக்கு அந்த 10,000 ரூபாய் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இப்போ நான் திறந்துட்டேன், மிஷினும் பூட்டி இருக்கிறேன். அது பிறகு லோன் எடுத்தும் நான் அந்த பேமெண்ட்லாம் நான் கட்டியிருக்கிறேன் நிறையா. எனக்கு அந்த இன்னொரு கிளை நிறுவனம் தொடங்குறதுக்கு எனக்கு அந்த 10,000 ரூபாய் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வரணுன்னா பெண்கள் நீங்கள் அமனைக்கில் சேர்ந்து அது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சுலபமான முறையில் அவங்ககிட்ட கடன் உதவி பெற்று நீங்கள் கண்டிப்பாக தொழில் செய்யலாம். நடப்பில் உள்ள மகளிர் தொழில் முனைவோர் தங்களது வர்த்தகத்தை விரிவுபடுத்த மடானி அரசு பல முன்னெடுப்புகளை மேற்கொள்கிறது. அதன் வழி நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய மகளிர் அதிகமானோரை உருவாக்க முடியும் என்பது திண்ணம். தாய்லாந்தில் விசா அல்லது சுற்றுப்பயணிகள் நுழைவு நடைமுறைக்கான காலக்கெடுவை 60 to 30 நாட்களுக்கு குறைப்பது தொடர்பில் எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை. அந்த தென்கிழக்காசிய நாட்டின் வெளியுறவு அமைச்சு அவ்வாறு தெரிவித்துள்ளது. அந்த விவகாரம் தொடர்பில் தொடர்புடைய நிறுவனங்களுடன் கூட்டம் நடத்தப்பட்டதை தாய்லாந்து தகவல் துறை தலைமை இயக்குநரும் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளருமான நிக்கோண்டேஜ் பலன்கூரா ஒப்புக்கொண்டார். அந்நாட்டில் 60 நாட்கள் விசா விலக்கு 2024 ஜூலை 15 தொடங்கி நடப்பில் இருக்கிறது. அந்த நடைமுறையின் சாதக பாதகங்களையும் ஆராயும் நோக்கில் கூட்டம் நடத்தப்பட்டதாக நிக்கோண்டேஜ் விளக்கினார். அதன் தொடர்பில் எந்தவொரு தகவலையும் பெற விரும்புவோர் குடிநுழைவு துறையையும் வெளியுறவு அமைச்சையும் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். விசா காலக்கெடுவையும் குறைப்பது குறித்த பரிந்துரைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றார் அவர். லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் வான் போக்குவரத்து சேவைகள் மீண்டும் தொடங்குகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை அங்கு ஏற்பட்ட மின் விநியோக தடையை தொடர்ந்து சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. தற்போது விமானங்களை திருப்பி அனுப்புதல், இடமாற்றம் செய்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஏர்வேஸுக்கு நீண்ட தூர பயண சேவைக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள வேளையில் ஹீத்ரோ நிர்வாகம் ஒற்றை மின்சார விநியோகத்தை மட்டும் நம்பியிருப்பதை அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் கடுமையாக விமர்சித்தது. ஹீத்ரோ விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதால் 4 மலேசிய ஏர்லைன்ஸின் பயணங்கள் உட்பட 1300க்கும் மேற்பட்ட வான் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஹீத்ரோ நிர்வாகத்தின் பேச்சாளர் இடையூறுகளுக்கு மன்னிப்பு கோரியதுடன் விமான நிலைய சேவைகள் வழக்கு நிலைக்கு திரும்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே மலேசிய ஏர்லைன்ஸ் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கான பயண சேவைகளை மீண்டும் தொடங்கும். அட்டவணையிடப்பட்டுள்ள MH4 கோலலம்பூரில் இருந்து ஹீத்ரோவுக்கான பயணமும் MH1 ஹீத்ரோவில் இருந்து கோலலம்பூருக்கான பயணமும் தொடரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விமான பயணம் தொடர்பான முக்கிய தகவல்களை பெறுவதற்கு மலேசிய ஏர்லைன்ஸ் அகப்பக்கத்தில் மை புக்கிங் பிரிவில் தொடர்புடைய விவரங்களை அறிந்து கொள்ளுமாறு பயணிகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. போரால் பாதிக்கப்பட்ட 5 லட்சம் காசா வாசிகள் எகிப்தின் வடக்கு சைனாய்க்கு மீள்குடியேற்றமா? துவண்டிருக்கும் பாலஸ்தீனர்களை தற்காலிகமாக மீள்குடியேற்றம் செய்ய எகிப்து தயாராக இருப்பதாக ஊடகங்கள் சில வெளியிட்ட தகவலை கைரோ திட்டவட்டமாக மறுத்தது. காசாவை மறு கட்டமைக்கும் முனைப்பின் ஓர் அங்கமாக போரால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனர்களை எகிப்தின் வடக்கு சைனாயில் உள்ள நகரில் தற்காலிகமாக மீள் குடியேற்றம் செய்ய அந்நாடு தயாராக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் அது அடிப்படை அற்ற கூற்று என எகிப்து தேசிய தகவல் சேவை மையம் ஆணித்தரமாக மறுத்துள்ளது. அது காசா மக்களை வலுக்கட்டாயமாகவோ தன்னார்வ முறையிலோ அவர்களின் சொந்த மண்ணில் இருந்து வெளியேற்ற முற்படக்கூடாது என 2023 அக்டோபரில் எகிப்து பூண்ட உறுதிமொழிக்கு இணங்க அமைவதாக அந்த மையம் விளக்கியது. அவ்வாறு செய்வதன் எகிப்தின் பாதுகாப்புக்கு மறுட்டலை ஏற்படுத்தும் அதேவேளை பாலஸ்தீனர்களின் ஒட்டுமொத்த போராட்டத்தையும் அழிவிற்கு கொண்டு செல்லும். அண்மையில் தலைநகர் கைரோவில் நடைபெற்ற அரபு நாடுகளின் அதிரடி மாநாட்டில் காசா மறு கட்டமைப்பு திட்டத்தின் அடித்தளமாக எகிப்து தொடர்ந்து விளங்கும் எனும் திடமான நிலைப்பாட்டை அது வெளிப்படுத்தியது.
உலக உள்ளரங்கு தடகள போட்டியில் அசத்தினார் ஜெரமாயா அசு. அந்த பிரிட்டனிய மின்னலோட்ட வீரர் ஆடவர் 60 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் வாகை சூடினார். ஜெரமாயா அசு அவ்வோட்டத்தை 6.49 வினாடிகளில் முடித்தார். வெள்ளி, வெண்கல பதக்கங்களை முறையே ஆஸ்திரேலியாவின் லாக்லன் கெனடியும் தென்னாப்பிரிக்காவின் அகானி ஜிம்பினியும் கைப்பற்றினர். மும்முறை குதித்து நீளம் தாண்டும் ஆடவர் பிரிவில் இத்தாலியின் ஆண்டி டியாஸ் ஹெர்னாண்டஸ் வெற்றி பெற்றார். தங்கத்தை தன்வசமாக்க அவர் 17.8 மீட்டர் நீளம் வரையில் பாய்ந்தார். ஆண்டி டியாஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. களத்தில் பல குத்துகளை பரிசாக வாங்கியவர், வாழ்க்கையில் பல ரணங்களை சந்தித்தவர், அவை தந்த வேதனைகளை சாதனையாக்கிய சிற்பி ஜார்ஜ் ஃபார்மன். குத்துச்சண்டை உலகில் தனக்கான முத்திரை பதித்த அந்த சகாப்தம் 76ஆம் வயதில் பூவுலகிற்கு விடை கொடுத்தார். இவர் 1974 குத்துச்சண்டை உலகில் மறுக்க மற்றும் மறக்கவியலாத மற்றொரு சகாப்தம் முகமது அலியுடன் மோதிய ரம்பிள் இன் தி ஜங்கிள் எனும் குத்துச்சண்டை களம் இன்று வரை பேசும் பொருளாக நீடிக்கிறது. அதில் தோற்ற ஜார்ஜ் ஃபார்மன் 20 ஆண்டுகள் கழித்து 2 பட்டங்களை வென்று கனரக குத்துச்சண்டையில் அழிக்க முடியாத முத்திரையை குத்தினார். பிக் ஜார்ஜ் என பலரால் அறியப்படும் ஃபார்மன் 13 வயதில் கல்வியை பாதியிலேயே கைவிட்டார். பின்னர் ஒலிம்பிக்கில் வெற்றியாளராக உருவானதோடு குத்துச்சண்டை அரங்கில் சகாப்தமாக இன்று வரையில் ஒளிர்கிறார். முழுநேர குத்துச்சண்டை வீரராக 81 முறை அவர் களம் கண்டிருக்கிறார். அதில் 78 வாகை சூடியதோடு 68 நாக் அவுட் ஒரே கூத்தில் எதிரிகளை சாய்த்தார். ஜார்ஜ் எட்வர்ட் ஃபார்மன் சீனியர் எனும் இயற்பெயரை கொண்ட அன்னாரின் உயிர் நேசர்க்குரியவர்கள் அருகில் இருக்க அமைதியாக உடலை விட்டு பிரிந்ததாக குடும்பத்தார் அறிக்கையில் குறிப்பிட்டனர். கிறிஸ்டி கோவென்ட்ரி அனைத்துலக ஒலிம்பிக் செயற்குழு IOC தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் முதல் பெண்மணி. ஜிம்பாப்வேயைச் சேர்ந்த அவர் அப்பதவியை அலங்கரிக்கும் முதல் இள வயதினராகவும் ஆப்பிரிக்கராகவும் அறியப்படுகிறார். 41 வயதான அவர் ஒலிம்பிக்கில் 2 முறை தங்கம் வென்ற நீச்சல் வீராங்கனை ஆவார். ஜிம்பாப்வேயில் விளையாட்டு அமைச்சராக இருக்கும் கிறிஸ்டி IOC தலைவர் பொறுப்பை 12 ஆண்டுகள் வகித்த தாமஸ் பாவுடன் அணுக்கமான உறவை கொண்டுள்ளார். இருப்பினும் கிறிஸ்டி IOC தலைவர் பொறுப்பை இலகுவாக கைப்பற்றவில்லை. விளையாட்டுத் துறையில் செல்வாக்கு மிக்க அவரை வீழ்த்தி அந்த உச்ச பதவியை எட்டி பிடித்தார் அவர். IOC தலைவராவோம் என்ற கனவில் கூட ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை என கிறிஸ்டி குறிப்பிட்டார். ஞானக்குரல் காலை ஞானம். தாஞ்சை வினையெல்லாம் தன்மையற உணரில் காஞ்சனமே யாங்கும் கருத்து. அகத்தவத்தால் தன்னைத்தானே உணர்ந்து அறிந்தால் அவன் நினைவில் உதிக்கும் கருத்துக்கள் பொன்போல் ஆகிவிடும் என விளம்புகிறார் அறிவுச்சுடர் ஔவை பிராட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.